கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியை காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமை தாங்கினார். ஆய்வாளர் தன்வந்திரி வரவேற்றார். சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியையொட்டி ஓட்டுநர்களுக்கான கண் பரிசோதனை மருத்துவ முகாம், சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, சாலை பாதுகாப்பு வீதி நாடகம் நடைபெற்றது. இதில் சாலை விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்புகள் குறித்தும் சித்ரகுப்தன் மற்றும் யமதர்மன் வேடமணிந்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விபத்தில் காயமடைந்தால் செய்ய வேண்டிய முதலுதவி சிகிச்சை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் அரவிந்தர் கண் மருத்துவமனை மருத்துவர் ஓஜேஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பேருந்து மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர். முகாமில் உதவி ஆய்வாளர் பாஸ்கரன், அரவிந்த் கண் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி காவேரி, முகாம் பொறுப்பாளர் திருவேங்கடம் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மேலும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கின்ற ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகளின் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. மேலும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது மற்றும் ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது அவர்களை சரியான முறையில் பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ உதவி செய்வது போன்ற நிகழ்வுகளை பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒரு அவேர்னஸ், ரோட் சேஃப்டி அவேர்னஸ். குட் மார்னிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே மோஸ்ட்லி வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் டிரைவர்ஸ் தான் வந்திருக்கீங்க. உங்களோட வந்து ஆக்சிடென்ட் மட்டும் வந்து கம்மியாகிறப்போ இது நிறைய ஃபேட்டலாக தான் வந்து முடியும். இங்கே பஸ் டிரைவர்ஸ் இருக்கீங்களா? எத்தனை பேர் பஸ் டிரைவர்ஸ் இருக்கீங்க? இதே மதிப்பு 100ல வண்டியை ஓட்டாத குறைஞ்சி போச்சுன்னா முடியாது, திரும்ப தண்ணியை மாற்ற முடியாது. அப்ப அதுக்கு ஒரே சொல்யூஷன், மூச்சு நின்று போச்சு, ஹார்ட் நின்று போச்சுன்னா ஐயோ என்னை விட்டு போயிட்டேன்னு உங்க நெஞ்சில் அடிச்சு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் சார்பில் பாகூர் தொகுதி குருவிநத்தம் பிடாரியம்மன் கோவில் சாலையில் 28,33,000 ரூபாய் செலவில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலையை மேம்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதி சோரியாங்குப்பம் நாகம்மாள் கோவில் எஸ்பி நகரில் 10,41,000 ரூபாய் செலவில் தார் சாலை, இருளஞ்சந்தை கிராமத்தில் 4,44,000 ரூபாய் செலவில் வாய்க்கால் குறுக்கே பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சரவணன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் பாலமுருகன், திமுக பிரமுகர்கள், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓகே. கிருமாம்பாக்கம் அருகிலுள்ள ஓடையில் சேற்றில் சிக்கிக்கொண்ட பசுமாட்டினை தீயணைப்பு துறையினர் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். ரெட்டிச்சாவடி அடுத்த செங்கை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான பாலு. இவரது மனைவி சுகுமாரி. இவர் 2 பசுமாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார். இவர் தனது 2 மாடுகளை கிருமாம்பாக்கம் ரெட்டிச்சாவடி இடையில் உள்ள ஓடை அருகே கயிறு மூலம் கட்டி மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். மாலையில் மேய்ச்சலில் இருந்து அழைத்து செல்ல வந்து பார்த்தார். இதற்கிடையே
ஓடையில் இருந்த சகதியில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் ஒரு மாடு மட்டும் தவித்தது. இதனை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மீட்க முயன்ற போது முடியவில்லை. உடனடியாக பாகூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் ஷாஜகான் தலைமையில் 5 வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி கயிறு கட்டி உயிருடன் மீட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. விட்டுறாதீங்க. எழுந்தா முன்னாடி உடைந்துற போகுது. அது பக்கம் நல்லா இழுத்து விட்டு சேஃபா இழுத்து விட்டுருங்க. புதுச்சேரி ஸ்ரீ நவதுர்கா ஆங்கில மேல்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது வழங்கப்பட்டது. திருவெண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவதுர்கா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி 2024-2025 கல்வியாண்டிற்கான சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருதினையும் சுழற்கேடத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளது. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அரசு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த விருதினை வழங்கினார். பள்ளியின் சார்பில் தாளாளர் சத்யா நடராஜன் மற்றும் துணை முதல்வர் விவேக் நடராஜன் ஆகியோர் இந்த உயரிய விருதினை பெற்றுக் கொண்டனர். கடந்த 2024-2025 கல்வியாண்டில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் இப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த தொடர் கல்வி சாதனையை பாராட்டி அரசு இந்த விருதினை வழங்கியுள்ளது. இந்த வெற்றிக்காக பாடுபட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பள்ளி நிர்வாகம் தனது நன்றியினை தெரிவித்துள்ளது. 2026-2027 கல்வியாண்டிற்கான LKG முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை NCERT பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது மற்றும் ஜனவரி 29, 30 ஆகிய தேதிகளில் பள்ளி வளாகத்தில் பிரம்மாண்டமான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் இந்த மகத்தான வெற்றிக்கு அப்பகுதி மக்களும் கல்வி ஆர்வலர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் நடைபெற்ற அங்காளம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளையின் நிறுவனர் சமூக சேவகர் கர்ணா என்கிற மனோகரன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன நூதன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகருமான கர்ணா என்கிற மனோகரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் கோவிலின் அறங்காவலர் குழு சார்பாக கருணாவிற்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. மேலும் கோவில் திருப்பணிக்காக பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளையின் சார்பாக 1,60,000 ரூபாயை கோவில் நிர்வாகத்தினரிடம் கர்ணா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளையின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் என ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சாமியோட அன்புட்டு கேட்டுக்கிறோம். ஐபோன் புட்காஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாரும் யாக
கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, யாரும் கோயில் பண்ண முடியாது. வீட்டில் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வீடுகளோட வண்டி. ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தீ பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தற்பொழுது புதுச்சேரி நகராட்சியின் மூலம் உலர் குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்யும் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் துப்புராயப்பேட்டையில் செயல்பட்டு வருகிறது. இம்மையத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கான தீ தடுப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தீ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தீ விபத்து ஏற்படும் போது அதை கையாளும் முறைகள் ஆகியவை வாய்மொழி மூலமாகவும் மற்றும் செயல்முறை மூலமாகவும் பங்கேற்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தலைமை தீயணைப்புத்துறை அலுவலர் அனுமதியுடன் கடற்கரை சாலையில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலர் ஆனந்தவேலு மற்றும் அவரின் குழுவை சார்ந்தவர்களும் இந்த பயிற்சி பயனுள்ளதாகவும் மற்றும் வாழ்க்கை முறையை ஒட்டியுள்ளதாகவும் பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். எங்கேயும் எப்பயுமே நம்ம ஃபயர் எரியுதுன்னா ஒன்றை கட் பண்ணிட்டா ஃபயரை நம்ம அணையலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெருப்பு எரியுது होगा तभी तो एक्सप्लेन करने के लिए நம்ம அதை கட் பண்ண முடியும். எப்பயுமே ஃபயர் அந்த சைடு போகுது, அப்படிங்க நம்ம இந்த சைடு தான் பொசிஷன் வரும். சைடு பொசிஷன் அடிபட்டதுன்னு என் கையை பாருங்க. ரெகுலர் மூவியில் பார்த்துருங்களே, அதில் நம்ம இதில் கையில் உட்காந்துப்பாரு, உட்காந்து ஷோல்டரில் தூக்கிங்கன்னா நம்ம ஒரு தீக்கின்னு போகிறோம். இதுதான் 2 கான்டெஸ்டாக இருக்கு. நான் வந்து சார்லி பாகூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் வரும் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்கும் வகையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதிதோறும் பாத யாத்திரை பிரச்சாரம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாகூரில் நடைபெற்ற பாத யாத்திரையில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன், மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஹரிதாஸ், SC/ST பிரிவின் மாநில தலைவர் ஜெயபால் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் அமுதரசன், இளையராஜா, கோவிந்தன், அன்பழகன், குமார், பிரபாகரன், சிவா, செந்தில், ரவி, சக்திவேல் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பாகூர் தூக்குப்பாலம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பாத யாத்திரை தொடங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையை துவக்கி வைத்தனர். பாத யாத்திரையானது தூக்குப்பாலத்தில் இருந்து மேற்கு வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதி என்று பாகூர் முழுவதும் மாட வீதியாக பாத யாத்திரையாக வந்து மாதா கோவில் அருகில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய அரசானது பொதுமக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் அவரவர் வருமானத்தை தேடிக்கொள்ளும் வகையில் செயல்படுகின்ற அரசை கண்டித்து பாத யாத்திரை நடைபெற்றது. மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பாத யாத்திரை நடைபெற்றது. இந்த பாத யாத்திரையில் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னேறுவாங்க. வங்கிக்கு வரும் ரங்கசாமி மற்றும் பிஜேபி கூட்டணி அரசை கொண்டு அமைச்சர் அன்புக்குரிய கந்தசாமி அவர்களும் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு வருகிறார். செய்து
புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் நிதி உதவிக்கான ஆணையை காலாப்பட்டு தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் அரசு சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி 55 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். தொடர்ந்து கடற்கரை கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மீன்வளத்துறை சார்பாக ஐஸ் பெட்டியினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஐந்து லட்சம் ரூபாய்க்கான பயனாளிகளுக்கு இன்று நம்ம சட்டமன்ற உறுப்பினரின் குடிசை இல்லாத மாநிலமா ஹரிநாராயணன் கருவடிக்குப்போம் செத்தகவல்லி சின்னக்காலப்பட்டு கலையரசி கருவடிக்குப்போம் நசினி முதலியார்பேட்டை கனகசெட்டிக்குளம் தேசிங்கு ஆலக்குப்பம் முத்துவேடு. புதுச்சேரியில் முஸ்லிம் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியினர் பாத யாத்திரை என்ற பெயரில் பாவ யாத்திரை சென்று வருகின்றனர். பாத யாத்திரையில் தனிப்பட்ட நபர்களை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்டிஏ கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இல்லை. இஸ்லாமிய மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் செயல்பட்டு வருகின்றனர். பள்ளிவாசலுக்கு சொந்தமாக பல 100 ஏக்கர் நிலம் உள்ளது. இதனை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். பிரதமர் இஸ்லாமிய மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் பயனடைந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் அந்த திட்டத்தில் ஒருவர் கூட பயன்பெறவில்லை. புதுச்சேரியில் வக்ஃபு வாரியம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. வக்ஃபு வாரியம் அமைத்திருந்தால் பல 100 இஸ்லாமிய மக்கள் பயனடைந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும், அமைதியாக இருக்கும். புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு திமுக மத கலவரத்தை தூண்டுகிறது. சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 2400 சதுர அடியில் திமுக அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். பாவத்துக்கு பிரயசித்தமாக தான் இலவச சாப்பாடு போடுறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. இலவசமா, அதாவது பசியோடு உணவு அருந்தக்கூடிய மக்களை வைத்திலிங்கம் அவர்கள் அதே போன்று தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பதை வைத்திலிங்கம் அவர்கள் ஏறத்தாழ எப்போதுமே 55% மேற்பட்ட நிதியை செலவு செய்யாமலேயே திருப்பி அனுப்புனவர் தான் இந்த வைத்திலிங்கம். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநர் மது போதையில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் பிச்சைவீரான்பேட் பகுதியில் இயங்கி வருகிறது கிறிஸ்ட் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. இதே கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்ட் குழுமத்தின் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி பேருந்து மூலம் வந்து செல்வது வழக்கம். இதனிடையே நேற்று மாலை வழக்கம் போல் பள்ளி முடிந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்லூரி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி பத்துக்கண்ணு தொண்டமானத்தம் வழியாக சென்றபோது ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் இடது மற்றும் வலது புறங்களுக்கு சென்றபடி
தாறுமாறாக இயக்கியதை கண்ட வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்த போது பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஓட்டுநரிடம் மது போதையில் இருக்கிறாயா என கேட்டபோது அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் போதையின் உச்சத்தில் குழம்பியவாறு அவர் செய்த செயல்கள் அவர் போதையில் இருப்பதை உறுதி செய்தது. இந்த நிலையில் இதனை ராம் என்பவர் வீடியோவாக பதிவு செய்து தனது Facebook மற்றும் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் இதுபோன்று மது அருந்திவிட்டு பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்கிறோம் என்ற அச்சம் இல்லாமல் அவர்களது உயிரோடு விளையாடும் ஓட்டுநர்கள் மீது பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்பு படிவத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சியின் புதுச்சேரி மேலிட பார்வையாளருமான மன்சுக் மாண்டவியா வெளியிடுகிறார் என பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் சட்டப்பேரவை தேர்தல் 2026 எதிர்கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் மக்களிடம் கருத்து கேட்பு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடுகிறார். உங்களின் விருப்பம் எங்களின் வாக்குறுதி எனும் தலைப்பில் இந்த படிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் கருத்து தெரிவிப்பவரின் பெயர், தொகுதி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கும். இந்த படிவத்தில் இருந்து வரும் கருத்துக்களின் அடிப்படையில் தான் தேர்தல் வாக்குறுதி அமையும். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் வலுப்படுத்த மேம்படுத்தும் வகையில் ஆலோசனைகள் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட். இதை தவிர கட்சியின் மணவேலி தொகுதி மண்டல கமிட்டியின் கூட்டம் தவளக்குப்பத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதிலும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதல் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதை பாஜக பிரித்துள்ள 5 மாவட்டங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 26ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் வாக்குறுதி மேனிபெஸ்டோ தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக பாராளுமன்ற சட்டமன்ற தலைவர் திரு ஏம்பலம் செல்வர் அவர்கள் கொண்ட குழுவிற்கு தலைமையேற்றிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்ட 18 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைமையிலே மாவட்ட வாரியாக மாவட்ட குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நாளை மாலை SIR என்ற பெயரில் சிறுபான்மையினர் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சிக்கு எதிராக SDPI சார்பில் வாயில் கருப்பு துணியும் கையில் காவி துணியும் கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் SIR பணிகள் என்ற பெயரில் திட்டமிட்டு சிறுபான்மையினர் வாக்குரிமையை நீக்கும் நோக்குடன் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொய்யான புகார்களுக்கு மதிப்பளித்து பொதுமக்களை நேரில் ஆஜராக அழைத்து அச்சுறுத்தும் விதத்தில் விசாரணைகள், மக்களிடம் கடுமையான அணுகுமுறை, கணினி தொழில்நுட்பத்தை காரணமாக காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை ஜனநாயகத்திற்கு எதிரான அபாயகரமான போக்காகும். ஆட்சேபனை என்ற பெயரில் பொய் தகவல்களை கொடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து SDPI புதுச்சேரி மாநிலம் சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரஃபீக் மன்சூர் மாநில செயலாளர் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர் பரகத்துல்லா மாநில துணைத் தலைவர், அனிஃபா மாநில செயலாளர், முகமது காசிம் மாநில பொருளாளர், ஷாஜஹான் கிழக்கு மாவட்ட தலைவர், ஜாகிர் ஹுசேன் மாநில துணைத் தலைவர், முகமது ஃபாரூக் மேற்கு மாவட்ட தலைவர், அகமது சாலிம் பொதுச் செயலாளர், சாகுல் ஹமீத் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர், சுலைமான் வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் ஆகியோர் கண்டன உரை வழங்கினர். அப்துல்லா மாநில தலைவர் SDPI புதுச்சேரி, சிவ வீரமணி மாநில தலைவர் திராவிடர் கழகம், முருகானந்தம் பொதுச் செயலாளர் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் அமைப்பு, சுவாமிநாதன் நிறுவனர் புதுச்சேரி யூனியன் மாணவர் கூட்டமைப்பு, விஜி கொள்கை பரப்பு செயலாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரகாஷ் தலைவர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நன்றி உரை சரத் பாஷா மேற்கு மாவட்ட செயலாளர்.
செய்து கொண்டிருக்கிறது. இதில் இந்திய தேசம் முழுவதும் இங்கே அமல்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக எஸ்ஐஆர் மூலமாக இப்போது சில சமூக சொல்லக்கூடிய ஆட்சி. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகள் வழங்கினார். பொங்கல் பண்டிகையையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட வேலநகர் பகுதியில் கோலப் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வேல்முருகன் நகர் கிளை செயலாளர் மூர்த்தி, மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை அவை தலைவர் யூசுப் பாய், வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபாசங்கர், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், தொகுதி மகளிர் அணி சுனிதா, தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல், செந்தில், மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்புலாம் 11 பூத்து மொத்தம் 30. நீங்க உங்களுடைய கோலை வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறது யாருக்கு செகண்ட் பிரைஸ் கொடுக்குறதுன்னே புரியல. அந்த அளவுக்கு திக்குமுக்கார வச்சிருந்து வேல்முருகன் மற்ற பயிரெல்லாம் போட்டாங்க. நான் குறையா சொன்னேன். இங்க அப்படியே பேஸ் கொண்டாது கஷ்டம். கிச்சராக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் பேஸ் வந்து அப்படியே கொண்டாந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். மூணாவது பரிசு 2000 ரூபாய். நீதான் பின்னாடி போனோம். அப்பதான் தெரியா? ஓகே. அண்ணன் நீ பின்னாடி போனா வெளிச்சு வரும். இல்லை பின்னாடி போகணும். அதே இது பண்ணியிருக்காங்களா? ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆமாம் இந்தக்கா அடுத்த வருஷம் வந்து சமையல் போட்டியா வச்சிருவோம்.